வணக்கம். உங்கள் அம்மாச்சி பேசுகிறேன். இது நான் ஒரே ஒரு தகவல் சொல்லணும்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவே நான் மனசில் போட்டு ரொம்ப புழுக்கமாக இருக்குது. எல்லா பெண்களுமே கல்யாணம் ஆகி போன உடனே அம்மா வீட்டு உறவை அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, அம்மா கிட்ட எப்படி இதெல்லாம் சொல்கிறதுன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. கல்யாணம் பண்ணின்னு போன உடனே இன்னொரு நல்ல விஷயம் சொல்கிறேன். நம்ம சுற்றுச்சூழலெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய போய் அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. என் பொண்ணு சொன்ன தகவல் தான் இது. இதில் எனக்கு என்னென்னா, என்னால் தாங்கவே முடியல. விட்டால் அழுதுருவோம் போல இருக்குது அந்த மாதிரி. ஏன்னா எல்லா பெண் குழந்தை பெற்ற தாய்மார்களும் இந்த உணர்வு இருக்கும். அந்த குழந்தைய அந்த குழந்தை அந்த முகத்தை பார்க்கும்போதே நமக்கு வயிறெல்லாம் எரியுது. அப்படியே அப்படி பார்க்கும்போதே எனக்கு வயிறு எரியுது. அந்த மாதிரி இருக்குதுன்னு போது என்னால் தாங்கவே முடியல. என்னால் ஒரு ஒரு எவ்வளோ அடைக்க நானும் பார்த்தேன், என்னால் முடியல. வீட்டிலலாம் கத்தும்போது ஏம்மா அப்படி பேசுகிறேன்னு என் பசங்க சொல்லுவாங்க, என் பிரியாவும் ரேணுவும் சொல்லுவாங்க. சாதாரண பெண்மணியாக 2 பெண்களுக்கு உள்ள அம்மாவாக நான் இப்போ பேசுகிறேன். எல்லா பெண்மணியும் தைரியமாக போல்டாக இருங்க. அம்மா கிட்ட முக்கியமாக எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட பரிமாறிக்கங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வரவே அம்மா கிட்ட பேசுங்க. பெற்றவங்களுக்கு இது சொல்கிறேன், அதாவது அம்மா அப்பாவுக்கு சொல்கிறேன். எந்த குழந்தையும் ஏதாவது உங்ககிட்ட சொல்லும் போது பரவாயில்லம்மா, அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழுமா, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எந்த பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. சொல்லும் போது அடுத்து நடக்கிற தவறை உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க பிள்ளைங்க. எதுவாக தான் நான் பார்த்துக்கிறேமான்னு சொல்லி பாருங்களேன், அவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. நானும் 2 பொண்ணு 2 பையன் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வரதட்சணை கேட்குறவங்களுக்கு பொண்ணே கொடுக்காதீங்கன்னு நான். வரதட்சணை கேட்குறவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. நானும் 2 பொண்ணு 2 பையன் வச்சுருக்கேன். நான் 2 பையனுங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன். இன்றைக்கி சொல்கிற தகவல் எல்லாமே உண்மையாகவே இருக்கும். நான் வரதட்சணை கேட்கவே கூடாது. வரதட்சணைன்றதே ஒரு கொடும் பாவம். அதெல்லாம் வாங்கவே கூடாது. அவங்க என்ன அவங்க பேரண்ட்ஸ் என்ன முடியுமோ பண்ணலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். அவங்க அதை வாங்கிக்கலாமே கண்டி. வரதட்சணை கேட்கறது அவங்கக்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி. ஆரம்பத்திலே பொண்ணையே கொடுத்து பிச்சையும் எடுத்துக்கிறீங்க அவங்கக்கிட்டேயே. பிச்சை எடுக்கிற மாதிரி தான். அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் புள்ள பெற்றுக்கணும்? நீங்கள் சொல்லுங்கள். பொண்ணு கொடுக்கும்போது வரதட்சணை கேட்குறவங்களா தான் நீங்கள் தயவுசெய்து வெளியே போயிடுங்கன்னு சொல்லிவிடுங்க. தைரியமாக போல்டாக பேசுங்க. நம்ம பெத்த பொண்ணு நம்ம உயிரையே நம்ம அவங்கக்கிட்ட ஒப்படைக்கும் போது நம்ம தங்கத்தை பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பொண்ணை கொடுக்காதீங்க. வரதட்சணை வாங்குறதும் தப்பு, வரதட்சணை கொடுக்குறதும் தப்பு. சட்டப்படி கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கு தான் தண்டனையே கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன போடுறீங்கன்னு கேட்கக்கூட கூடாது. அது ரொம்ப சட்டப்படி குற்றங்க அது. அந்த சட்டம் முதல்ல வரணும். கேட்குறவங்கள முதல்ல பிடிச்சதுன்னு உள்ளே போடணும். அந்த மாதிரி சட்டம் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருக்கிறவங்க செஞ்சிடுறாங்க, இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதை யோசனை பண்ணுறீங்களா? கடன் வாங்கி உடம் வாங்கி செஞ்சு லாஸ்ட்டில் பொண்ணு நல்லபடியாக வாழறாங்களா? இந்த மாதிரி பறி கொடுத்துட்டு நிற்கிற தாய்மார்கள், கூட பிறந்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? வரதட்சணை வாங்குறவங்களும் கொடுக்குறவங்களும் சட்டப்படி குற்றம் தான் அது. உண்மையாகவே சொல்கிறேன். நானும் 2 பிள்ளைங்களை வச்சுருக்கேன். நான் 2 பொண்ணு வச்சுருக்கேன். வரதட்சணை கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். குழந்தைய பார்க்க என் வயிறு எரியுது. அந்த குழந்தைல பால்மானம் மாறாத அந்த முகத்தில் எவ்வளோ ஒரு வன்மத்தை காட்டியிருக்கீங்க எல்லா குடும்பமே. அது ஏற்றுக்க முடியாத ஒரு இதுவாக இருக்குது. என்னடா அம்மாச்சி இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. என்னுடைய மனக்குமரில் நான் சொல்லிடுறேன். சட்டப்படி வரதட்சணை கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. இதை எல்லாருமே உணர்ந்துக்கங்க முதல்ல. இப்போல்லாம் பெண் கிடைக்கிறதே கஷ்டம். அந்த பெண்ணை கொடுக்குறவங்க வீட்டில் காலில் விழுந்து கும்பிட்டு நீங்களாம் பொண்ணை எடுத்துக்கணும். உண்மையாகவே இப்போ பெண் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ தலைமுறைகளை பார்த்தா பாருங்கள், பெண் குழந்தைங்கள்லாம் கம்மியாக ஆயிட்டாங்க. அந்த பெண்களெல்லாம் குலதெய்வமாக நினச்சி வழிபட்டு அந்த குடும்பத்துக்கு வச்சுன்னா எல்லா குடும்பமும் தெய்வீகமாக இருக்கும். அந்த பெண்ணாலேயே உங்கள் குடும்பம் நல்லா முன்னேறும். அதை ஏன் யாரும் உணர்ந்துக்க மாட்டீங்க? ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை துன்புறுத்த உங்கள் குடும்பம் வளராது, அழிஞ்சிரும். முதல்ல அடுத்து அதை தெரிஞ்சுங்க. வேறு ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வரேன்னா, ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். தானும் பொண்ணு பெற்றுந்தான் அந்த வேதனை தெரியும். ஒரு சில வீட்டில் பொண்ணு பெற்று கூட அந்த கொடுமை பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? உண்மையாகவே சொல்கிறேன், இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கவே முடியல என்னால். இதை என்னுடைய என்ன சொல்கிறதுனே புரியல எனக்கு. நான் வலையில பற்றிலாம் பேசியிருக்கிறேன். ஒரு தாயாக என்னுடைய குமுறில் உங்ககிட்ட நேரடியாக உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் நல்லது எது கெட்டது எதுன்னு கூட தெரியல. ஆனால் என்னுடைய குமுறில் சொல்கிறேன். நான் அந்த பெண்ணை பெற்ற ஒரு அம்மாவாக நான் சொல்கிறேன். எந்த குழந்தையும் அம்மா கிட்ட சொல்லுங்கள். அம்மா கிட்ட சொல்லும் போது அதை மூடி மறைக்காதீங்க. இப்படி தான் இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க. எந்த அம்மாவும் சொல்லவே சொல்லாதீங்க. நான் இருக்கிறம்மா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமானா அந்த குழந்தை அடுத்தடுத்து நடக்கிற தப்புகளை உங்ககிட்ட சொல்லும். அந்த குழந்தைய காப்பாற்றிருந்துருக்கலாம்.